வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பாலிட்டியில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் படிக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ஆர்கான்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்னான்னு தெரியணும். சரி, ஒரு அரசாங்கத்தின் அங்கங்கள்னான்னு தெரியணும். சரிங்களா? இப்போது ஆர்கான்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? லெஜிஸ்லேச்சர் யாருன்னா ஒரு லா மேக் பண்ணுற பாடி. சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் வந்து அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பாடி. சரிங்களா? ஜுடிஷியரி யாரா நீதித்துறை. சரிங்களா? அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இந்த லா வந்து வித்தின் த கான்ஸ்டியூஷன் லிமிட்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணது தான் ஜுடிஷியரி வேலை. சரிங்களா? நம்ம கான்ஸ்டியூஷனில் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆர்கான்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் 3 பேருக்கும் ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் பவர் இருக்கும், யாருக்கும் ஓவர் ரைடிங் பவர் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி தி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். சரிங்களா? இப்போ ஒருத்தர் தப்புனா இன்னொருத்தர் கேட்குற மாரி. சரிங்களா? இப்போ லீஜிஸ்லேச்சர் தப்புனா எக்ஸிக்யூட்டிவ் கேட்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் தப்புனா ஜுடிஷியரி கேட்பாங்க. இப்படி தான் நம்ம லா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யாராவது வருவாங்கன்னு தெரியும் அடுத்து. சரிங்களா? யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் பாருங்கள், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜெனரல். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? இந்த ஆர்டிகல் பாருங்கள், ஆர்டிகல் 52 to 78 வந்து பார்ட் 5 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீல் வித் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரசிடெண்ட். சரிங்களா? அதாவது ஜனாதிபதி. சரிங்களா? பிரசிடெண்ட். சரிங்களா? இது வந்து ஒரு 2 கான்செப்ட் தெரியணும். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். சரிங்களா? இதில் யார் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், யார் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்? பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் ஒரு நாட்டோட தலைமைனா பிரசிடெண்ட். சரிங்களா? ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். சரிங்களா? அரசாங்கத்துக்கோட தலைமை தான் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? பிரசிடெண்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட். சரிங்களா? இந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியணும், இந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சரிங்களா? ஆல்சோ இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்தியாவோட முதல் குடிமகன். சரிங்களா? ஆக்ட் as a symbol of unity, integrity and solidarity of the nation. சரிங்களா? அடுத்து வந்து பிரசிடென்ட் எப்படி சூஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? நான் பிஎஸ்சிடியோ சொல்லியிருப்பேன், இந்தியன் டெமோக்ரஸி இஸ் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. சரிங்களா? அப்போ வந்து பிரசிடென்ட் நம்ம டேரெக்டாக சூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? பிரசிடென்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் நாட் டைரக்ட்லி பை த பீப்புள். சரிங்களா? பட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் காலேஜ். அதுக்கு ஒரு எலக்ட்ரல் காலேஜ் இருக்குது, யாரெல்லாம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ணலான்னு இருக்குது. சரிங்களா? அதை 3 பேர் ஓட் பண்ணுவாங்க. 3 பேர் மீன்ஸ் 3 இன்ஸ்டியூஷன் ஓட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். சரிங்களா? அதில் வேர்ட் இம்பார்ட்டன்ட்னா எலெக்டட் மெம்பர்ஸ். சரிங்களா? ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ண முடியும். சரிங்களா? பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெம்பர்ஸ், ஒன் எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ். சரிங்களா? அது பார்லிமெண்ட் டீட்டெயிலாக சொல்கிறோம். சரிங்களா? இப்போ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இது ஃபர்ஸ்ட். சரிங்களா? அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட். சரிங்களா? அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் யூடிஸ், டெல்லி அண்ட் புதுச்சேரி. இப்போ லாஸ்ட் ஆடான ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? இல்லை, பார்லிமெண்ட் நம்ம சொன்னால் எம்பிஸ், நம்ம எலெக்ட் பண்ணுற எம்பிஸ் எல்லாம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் ஓட் பண்ணுவாங்க. நம்ம சூஸ் பண்ணுற எம்எல்ஏஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாமே ஓட் பண்ணுவாங்க. அதே யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாரும் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஓட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு இருக்கிற ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலாஸ் தான் டிஎன்பிசி இம்பார்ட்டன்ஸ் இல்லை யூபிசி இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? அந்த ஃபார்முலா படி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓட்டிங் மெத்தட் இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்ட் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்னு ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் மூலிமா ஓட் பண்ணி பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அதுவே இப்போது எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது பிரசிடென்ட் சூஸ் பண்ணுறப்போ எலெக்ஷன் டிஸ்பியூட் ஏதாவது அப்போ அதை யார் டீல் பண்ணுவாங்க. சரிங்களா? அது ப்ரொவிஷனும் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் தான் அதனோட எலெக்ஷன் டிஸ்பியூட் எல்லாமே யார் டீல் பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட் தான். அவங்க சொல்கிற டெசிஷன் தான் ஃபைனல். சரிங்களா? அதுவே இப்போ பிரசிடென்ட் சூஸ் பண்ணிட்டாங்க, அவரை வந்து சில ஆக்ட்ஸில் வந்து ஆக்டில் சைன் பண்ணிட்டார், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். சரிங்களா? அப்போது அதுக்கப்புறம் வாய்ட் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவரோட எலெக்ஷன் டிஸ்பியூட் வந்து டீல் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கன்னா அந்த ஆக்ட் எல்லாமே அதே ஆக்டாக தான் இருக்கும். சரிங்களா? இம்ப்ளிமெண்ட் ஆகும், அந்த ஆக்டுக்கு எதுவும் ஆகாது. சரிங்களா? கண்டினியூ டு ரிமைன் இன் ஃபோர்ஸ். சரிங்களா? அது நோட் பண்ணிக்க நீங்கள். ஸோ நம்ம இந்த பிரசிடென்ட் சிஸ்டம் மேக்ஸ் பிரசிடென்ட் ரெப்ரசன்ட் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஈக்குவலி. சரிங்களா? ஏன்னா போத் எம்பிஸும் ஓட் பண்ணுவாங்க, எம்எல்ஏஸும் ஓட் பண்ணுவாங்க. சரிங்களா? வெறும் எம்பிஸ் மட்டும் ஓட் பண்ணியிருந்தால் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரசிடென்ட். சரிங்களா? எம்எல்ஏவும் ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணதால அவர் வந்து போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்டை ஈக்குவலாக ரெப்ரசென்ட் பண்ணுவார். சரிங்களா? பிரசிடென்ட். சரிங்களா? அது குவாலிஃபிகேஷன்ஸ், பிரசிடென்ட் சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா?
இப்போ எல்லாரும் பிரசிடென்ட் ஆகிடுமா, எல்லாரும் பிரசிடென்ட் எலெக்ஷன் போய் வந்து நிற்க முடியுமா கேட்டால் முடியாது. சரிங்களா, சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஈ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. சரிங்களா, அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஈ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 35 வயசு ஆகிருக்கணும். சரிங்களா, ஈ ஷுட் பி குவாலிஃபை எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் லோக்சபா. மெம்பர் ஆஃப் லோக்சபா குவாலிஃபை ஆகுது என்ன க்ரைட்டீரியா இருக்கோ அதே குவாலிஃபிகேஷன் இவருக்கு இருக்கணும். சரிங்களா, அது இ நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் நான் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா, இந்த பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பார்க்க சொல்கிறேன். பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ஈக்குவலாக இருக்கணும், வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, அவர் ஓத் எடுத்துக்குவார். சரிங்களா, என்னென்னா டு ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் த ஆஃபீஸ், டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் லா. சரிங்களா, தி டிவோட் himself த சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியா. சரிங்களா, இந்த ஓத் அண்ட் பர்மிஷன் வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்காது. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், எம்எல்ஏ, எம்பிஸ் ஒவ்வொருக்கும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஆர்டர் சரிங்களா முன்னாடி டிஎன்பிஎஸ் கேட்டுருந்தாங்க, இப்போ இந்த ஆர்டர்லாம் கேட்கறதில்ல, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ராஜேந்திர பிரசாத்லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற ராம்நாத் கோவிந்த் வரைக்கும். சரிங்களா, நம்ம ஜனாதிபதி படிக்க சொல்ல நம்ம மதிப்பிற்கு ஐயா அப்துல் கலாமே மறக்க முடியாது. சரிங்களா, நம்ம அவரை பற்றி பேச சொல்லுவாங்க என்னன்னா வந்து அந்த பதவியால் அவருக்கு பெருமை இல்லை, அவர் தான் அந்த பதவியை பெருமைப்படுத்தினான்னு ஒரு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். சரிங்களா, இப்போ கண்டிப்பாக நம்ம படிக்க சொல்ல அவரை மறக்க முடியாது, அந்த ஜனாதிபதி படிக்க சொல்ல. சரிங்களா, சரிங்களா, டேர்ம் இம்பீச்மெண்ட் அண்ட் வேக்கன்சி. சரிங்களா, இப்போ ஒரு பிரசிடென்ட் சூஸ் பண்ணால் எத்தனை வருஷம் அவர் இருக்கலாம். சரிங்களா, ஒரு வருஷம் வந்து 5 இயர்ஸ் டேர்ம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி வந்து இம்பீச்மெண்ட் பண்ணலாம். இம்பீச்மெண்ட்னா தகுதி நீக்கம் பண்ணுறது. சரிங்களா, தகுதி நீக்கம் எப்படி பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுவாங்க. சரிங்களா, பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸ் பை ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சரிங்களா, இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து அவரை இம்பீச்மெண்ட் பண்ண முடியும், வேறு எந்த ரீசனாக பண்ண முடியாது. சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க, வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சரிங்களா, அதேமாதிரி இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, அப்போ யார் டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுக்கு தான் ஜுடிஷியரி இங்கே வருவாங்க. சரிங்களா, ஜுடிஷியரி த ஃபைனல் இன்டர்பிரட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சரிங்களா, ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ஃபைனலாக இன்டர்பிரட் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன் இந்த மீனிங்லாம் சொல்லியிருக்காங்க சொல்கிறோம் தான் ஜுடிஷியரி. சரிங்களா, இப்போ வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மூலியமாக ஒரு பிரச்சனை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ அந்த வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் யார் கான்ஸ்டியூஷன் சொல்ல. சரிங்களா, அப்போ ஜுடிஷியரி தான் சொல்லுவாங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா, அது சில ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் சார்ஜ் ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா, 1/4 ஆஃப் தி மெம்பர் ஹவுஸ் வந்து சைன் பண்ணி 14 days நோட்டீஸ் கொடுத்தா வந்து ஓட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதேமாரி இந்த இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ். சரிங்களா, நிறைய மெஜாரிட்டி இருக்குது. சரி, பார்லிமெண்ட் மெஜாரிட்டிலாம் சொல்கிறேன். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, இப்படி நிறைய மெஜாரிட்டி இருக்குது. நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா, இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, ரெசல்யூஷன் இஸ் பாஸ்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ். 2 ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணணும். சரிங்களா, இந்த இம்பீச்மெண்ட் குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜர். சரிங்களா, இப்போ அதேமாதிரி வந்து இப்போ நான் குவாலிஃபிகேஷன் பார்க்க சொல்ல சரி, அடுத்து வந்து எலெக்ஷன் பார்க்க சொல்ல சரி, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 3 கிரைட்டீரியா சொல்லியிருந்தேன். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சரி, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் யூடிஸ், 3 பேர் சொல்லியிருந்தேன். அப்போ டிஸ்குவாலிஃபை சொல்லி யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் யூடிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அப்போ யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா, எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் பார்ட்டிசிபேட் த இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா, இவன் இந்த நாமினேட் மெம்பர்ஸ் வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்க வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, பார்லிமெண்ட் மட்டும்தான் இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். ஸ்டேட்டுக்கு எந்த ரோல் இல்லை இம்பீச்மெண்ட் பண்ணுறதுல. சரிங்களா, அதே வேக்கன்சி. சரிங்களா, நம்ம 3 விஷயத்தை பார்த்தோம் இப்போது. சரிங்களா, டேர்ம், இம்பீச்மெண்ட், வேக்கன்சி. சரிங்களா, இம்பீச்மெண்ட்னா இந்த வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இம்பீச் பண்ணலாம். இன்கேஸ் வேக்கன்சி எதனால் மூலம் வேக்கன்சி ஆகும். சரிங்களா, 5 வருஷம் முடிஞ்சால் வேக்கன்சி வரும். இன்கேஸ் ரெசிக்னேஷன் பண்ணால் வேக்கன்சி ஆன் ரிமூவல் பை த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் பை இஸ் டெத். சரிங்களா, இந்த க்ரைட்டீரியாவில் வந்து வேக்கன்சி ஆனால் அடுத்து என்ன பண்ணுவாங்க. சரிங்களா, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். சரிங்களா, அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா தான். சரிங்களா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட், பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்து. சரிங்களா, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, பிரசிடென்ட் என்ன பவர்லாம் இருக்குது. சரிங்களா, ஒரு 7 விதமான பவர் இருக்குது. சரிங்களா, எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் 7 விதமாக ஒரு பவர் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா, எக்ஸிக்யூட்டிவ் பவர். சரிங்களா, அதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர்னா ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஃபார்மலி டேக்கன் இன் இஸ் நேம். சரிங்களா, நம்ம எந்த ஒரு
லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் இருக்கிற ஆக்ஷனும் யார் பேரில் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பேர் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் ரிலேஷனும் சரி, இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டும் சரி, எந்த விஷயம் கவர்மெண்ட் பண்ணாலும் யார் நேமில் எடுப்பாங்கன்னா இவர் நேம் தான் இருப்பாங்க, பிரசிடென்ட் நேம் தான் இருப்பாங்க. சரிங்களா? அதேமாதிரி ஸ்டேட் பவர்னா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கவர்னர். சரிங்களா? அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அப்பாயின்மெண்ட்ஸ். சரிங்களா? அப்படியே பாருங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட் பண்ணால் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அடுத்து சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். சரிங்களா? சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, கவர்னர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட், சேர்மன் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ். சரிங்களா? எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் ஒரு தான் பண்ணுவார். சரிங்களா? அடுத்து இன்னும் சில அப்பாயின்ட் பண்ணுவார். ஈ கேன் அப்பாயிண்ட் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் கண்டிஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸ் கான்ஸ்டியூஷன் கமிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாரையும் ஒரு தான் அப்பாயின்ட் பண்ணுவார். சரிங்களா? ஈ கேன் அப்பாயிண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் டு ப்ரொமோட் சென்டர் ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் கோஆப்ரேஷன். சரிங்களா? அதேமாதிரி ஈ கேன் டிக்ளேர் எனி ஏரியா ஷெட்யூல்டு ஏரியா. சரிங்களா? ஷெட்யூல்டு ஏரியா ட்ரைபல் ஏரியாஸ் வந்து இவர் தான் டிக்ளேர் பண்ண முடியும். சரிங்களா? அதேமாதிரி யூடிஸ் ஃபுல் பவர் இதாக இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அங்கே வந்து இவர் கீழே வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் ஒருத்தர் இருப்பார். லெஃப்டினன்ட் கவர்னர் எல்லாம் பார்த்துவார். ஈஸியாக டேரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் பிரசிடென்ட். சரிங்களா? லெஃப்டினன்ட் கவர்னர் இல்லாத அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுனா டேரெக்டாக அவர் அட்மிஷனுக்கு தான் வரும். சரிங்களா? அது லீஜிஸ்லேட்டிவ் பவர். சரிங்களா? சட்டம் இயற்றல் அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது. சரிங்களா? ஈ கேன் சம்மன் ஆர் ப்ரோகிவ் பார்லிமெண்ட். சரிங்களா? டிசால்வ் த லோக்சபா. சரிங்களா? இவர் தான் வந்து சம்மன் பண்ணணும், ப்ரோரோக் பண்ணுவேன். சம்மன் ப்ரோரோக் ஒன்றும் இல்லை. சம்மன்னா அவையை கூட்டுறது, ப்ரோரோகம் கலைக்கிறது. சரி, அது ரெண்டு விதம் பண்ண முடியும். சரிங்களா? ஈ கேன் ஆல்சோ சம்மன் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ். இப்போ போத் ஹவுஸ் ஜாயின்ட் சிட்டிங் ஒரு விஷயம். ஜாயின்ட் சிட்டிங் பார்லிமெண்ட் டீட்டெயிலில் பார்ப்போம். ஜாயின்ட் சிட்டிங் இவர் தான் சம்மன் பண்ண முடியும். சரிங்களா? ஈ கேன் அட்ரஸ் த பார்லிமெண்ட் ஃபஸ்ட் செஷன். சரிங்களா? இப்போ ஒரு ஃபஸ்ட்டு செஷன்னா 5 வருஷம் முடிஞ்ச நியூ கவர்மெண்ட் வந்த ஃபஸ்ட் செஷன் சரி, ஒவ்வொரு செஷன் இருக்கும், 3 செஷன் இருக்கும். சரிங்களா? பார்லிமெண்ட்டில் வின்டர் செஷன் ஒன்று இருக்கும். அந்த 3 செஷன் வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஃபஸ்ட்டு வருஷத்தோட ஃபஸ்ட் செஷன் தான் வந்து போய் அட்ரஸ் பண்ணுவார். சரிங்களா? அது பாருங்கள், ஈ கேன் அப்பாயிண்ட் மெம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் ஆஃப் ப்ரெசிடிங் ஆஃபீஸ் போத் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர். சரிங்களா? அவள் தான் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பண்ணுவார். அப்பாயின்மெண்ட் ஃபங்க்ஷன் இங்கேயே வரும். சரிங்களா? அது இந்த நாமினேட் மெம்பர்ஸ்னு சொன்னேன். சரிங்களா? பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எலெக்டட் மெம்பர், நாமினேட் மெம்பர். சரிங்களா? லோக்சபாவில் வந்து 12 நாமினேட் மெம்பர் பண்ணுவாங்க. சரிங்களா? ராஜ்யசபாவில் 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அந்த 12 பேர் யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா அவர் தான் பண்ணுவார். சரி, அந்த நாமினேட் எதை பேஸ் பண்ணால் ஸ்பெஷல் நாலேஜ் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். சரிங்களா? அவங்க எல்லாரையும் அவர் தான் பண்ணுவார். சரிங்களா? அதுவே ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அவர் தான் பண்ணுவார். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துங்க. சரிங்களா? ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இருந்த ரெசர்வேஷன் வந்து டெட் ஆகிடுச்சு, இதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணல. சரிங்களா? அதையும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துங்க. சரிங்களா? அதேமாதிரி வந்து ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். சரி, 3 டைப் ஆஃப் பில் இருக்கும் பார்லிமெண்ட்டில். சரிங்களா? ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஷியல் பில் 1, 2ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ மணி பில் இன்ட்ரூவ் பண்ணால் அவரோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை. சரிங்களா? அதே ஒரு பில் வந்து சரிங்களா, பில் ஆக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. சரிங்களா? ஒரு பில்னால் பார்லிமெண்ட்டில் வந்து போத் ஹவுசஸ். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் ஆர்டினரி பில்னால் லோக்சபா, ராஜ்யசபா 2 ஹவுஸ்லேயும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து வரும். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் மணி பில்னால் லோக்சபா மட்டும் பாஸ் பண்ணால் கூட போதும். சரிங்களா? பில் வந்து ஆக்டாக மாறணும்னா பிரசிடென்ட் சைன் தான் ஆக்டாக மாறும். சரிங்களா? பார்லிமெண்ட்டாக பில் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ இதை ஆக்டாக மாறினா பிரசிடென்ட் சைன் வேணும். சரிங்களா? ஒரு பில் வந்து வருது. சரிங்களா? அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் ஆர்டினரி பில்னா சரிங்களா, ஒன்று அசன் கொடுக்கலாம், சைன் போட்டு அசன் கொடுத்து ஆக்டாக மாற்றிடலாம். சரிங்களா? வித்தோல்டு அசன் சைன் பண்ணால் வித்தோல்டு பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணலாம். சரிங்களா? ரீகன்சிடர் பண்ணுங்கள், இந்த ப்ரொவிஷன்லாம் வந்து சரியாக இல்லை. சரிங்களா? அதெல்லாம் ரீகன்சிடர் பண்ணி அனுப்பலாம். சரிங்களா? இதை ஒரு ரெண்டாக நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இப்போ அந்த ரீகன்சிடர் பண்ணுற பில்லு வந்து திருப்பி பாஸ் பண்ணி அனுப்பினா அவர் கம்பல்சரி சைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ மணி பில்லாம் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். எதர் கிவன் த அசன் பண்ணலாம், வித்தோல்டு பண்ணலாம். மேபி வித்தோல்டு பண்ண மாட்டேன், ஏன்னா ப்ரேயர் ரெக்கமெண்டேஷனோட தான் பில்லே வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதனால் ஒன்லி அசைன்மெண்ட் தான் மணி பில்லாக இருந்தால். சரிங்களா? இதே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒன்லி அசைன்மெண்ட் தான் பண்ண முடியாது, வேறு எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? சரிங்களா? அடுத்து வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவரில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பவர் ப்ரொமோட் ஆர்டினன்ஸ். சரிங்களா? ஆர்டினன்ஸ்னால் அவசர கால சட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்கேஸாக பார்லிமெண்ட் 2 ஹவுஸும் இல்லை, ஏதர் ஹவுஸ் ஏதாவது ஒரு ஹவுஸ் இல்லைன்னா அப்போ அவசரம் சட்டம் தேவைப்படும் தான், அப்போ வந்து பிரசிடென்ட் தான் மேக் பண்ணுவார். சரிங்களா? ஏன்னா ஒரு லா வந்து 2 ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணால் தான் ஆக்ட் ஆகும்.
அப்போது எதர் ஒரு ஹவுஸ் வந்து இல்லைனாலும் அப்போ வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவார். சரிங்களா? ஆர்டிகல் 1 to 3 வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அது பிரசிடென்ட் கீழே வரும். சரிங்களா? அதே சில ரிப்போர்ட்ஸ், சரிங்களா, சிஏஜி ஒரு ரிப்போர்ட், சரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து வருதான் வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். சரிங்களா? இதெல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். சரிங்களா? அடுத்து ஃபினான்ஷியல் பவர். சரிங்களா? ஃபினான்ஷியல் பவர் என்ன இருக்குது பாருங்கள். மணி பில் வந்து இவரோட ப்ரே ரெக்கமெண்டேஷன் இன்ட்ரோ பண்ண முன்னாடியே சொன்னேன். சரிங்களா? அதேமாரி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பட்ஜெட். சரிங்களா? வருதான் பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ண மாட்டோம், வருதான் சைன் பண்ணி கடைசியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது பட்ஜெட். சரிங்களா? அது நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஃபார் இஸ் ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? கிராண்ட் எல்லாமே மணி பில் கீழே வரும். அதுமாதிரி கிராண்ட் எல்லாமே ஒரு ரெக்கமெண்டேஷனாக வரும். சரிங்களா? அதான் ஃபினான்ஷியல் பவர் கீழே வரும். சரிங்களா? இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஒன்று இருக்குது. சரிங்களா? 3 ஃபண்டு இருக்குது. சரிங்களா? ஒன்று கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, 3 ஃபண்டு இருக்கும். சரிங்களா? இப்போ கண்டிஜென்சி ஃபண்டு அவசர கால நிதினு ஒரு நிதி இருக்கும். சரிங்களா? அது தான் வச்சுருப்பார். ஏதாவது ஒரு அவசர காலம், இப்போ டிசாஸ்டர் வரணும், அப்போ எடுத்து செலவு பண்ணுவார். சரிங்களா? அது தான் மேக் பண்ணுவார். சரிங்களா? அதுவே ஃபினான்ஸ் கமிஷன், சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி ரெவன்யூ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும். சரிங்களா? கான்ஸ்டியூட் பண்ணது என்ன வருதான், இதெல்லாம் ஃபினான்ஷியல் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். சரிங்களா? அது ஜுடிஷியல் பவர். சரிங்களா? இதில் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் யாராவது அப்பாயின் பண்ணுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஒரு 3 பேர், உங்கள் எல்லாரையுமே இவர் தான் அப்பாயின் பண்ணுவார். சரிங்களா? அதேமாதிரி வந்து இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை, கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரட் பண்ணுற லாஸ் டவுட்ஸ் ஏதாவதுனா அது சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அட்வைஸ் கேட்பார். சரிங்களா? அடுத்து வந்து மன்னிப்பு வழங்க அதிகாரம். சரி, யூ கேன் கிராண்ட் பாடான், ரிப்ரைவ், ரெஸ்பைட் அண்ட் ரெமிஷன். சரி, இதெல்லாம் பின்னாடி வரும், பார்ப்போம். சரிங்களா? அது மன்னிப்பு வழங்க அதிகாரம் வருது இதுக்கு. சரிங்களா? அது டிப்ளமேட்டிக் பவர். சரி, அதுவே இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து கன்க்ளூடட் ஆன் பிகாஃப் ஆஃப் தி பிரசிடென்ட் முன்னாடியே கன்க்ளூட் பண்ணுவாங்க எல்லாமே, டிப்ளமேட்டிக் பவர். சரிங்களா? அது மிலிட்ரி பவர். இஸ் அ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? 3 ஃபோர்ஸுமே ஒரு தான் ஹெட்டு. சரிங்களா? ஏர்ஃபோர்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ், நேவி, சரிங்களா, ஆர்மி எல்லாருக்கும் இவர் தான் ஹெட். சரிங்களா? அப்பாயின் சீஃப், அதுவே இவர் அப்பாயின் பண்ணுவார். சீஃப் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாரையும் இவர் தான் அப்பாயின் பண்ணுவார். சரிங்களா? அது எமர்ஜென்சி பவர். 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. 3 எமர்ஜென்சியுமே இவர் தான் டிக்ளேர் பண்ணுவார். சரிங்களா? இது எக்ஸ்ட்ராடினரி பவர் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? அடுத்து வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். சரிங்களா? ஒரு பில் வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுறோன்னா ஒரு சைன் பண்ணால் தான் வந்து ஆக்டாக மாறும். சரிங்களா? அப்போ அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்குது, முன்னாடியே சொன்னேன். இப்போ ஆர்டினரி பில்லாக இருந்தால் இ மே கிவ் த அசன்ட் பில், இ மே வித்ஹோல்ட் அசன்ட், மே ரிட்டன் பில். சரிங்களா? இப்போ ஆர்டினரி பில்லுக்கு வந்து ஒரு அப்சல்யூட் வீட்டோ இருக்கும். சரிங்களா? 3 டைப் ஆஃப் வீட்டோ இருக்கும். சரி, 4 டைப் வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ இருக்கும். சரிங்களா? இதில் குவாலிஃபைட் வீட்டோ வந்து இந்தியன் பிரசிடென்ட் இருக்காது. சரிங்களா? அமெரிக்கன் பிரசிடென்ட் குவாலிஃபைட் வீட்டோ இருக்கும். மற்ற 3 வீட்டோ இருக்கும். சரிங்களா? அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ 3மே இருக்கும். இது 3 வீட்டோ என்ன பார்ப்போம். சரிங்களா? இந்த அப்சல்யூட் வீட்டோனா ஒன்றும் இல்லை. இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் பாஸ் பண்ணி வருதுன்னா அவர் எதர் அசென்ட் பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், எல்லா பவரும் அப்சல்யூட்டாக இருக்கும். சரி, அவர் கொஸ்டின் பண்ண முடியாது. சரிங்களா? இதே கவர்மெண்ட் பில்லு சில டைம் வீட்டோ இருக்கும். சரிங்களா? இந்த சஸ்பென்சிவ் வீட்டோனா ஒன்றும் இல்லை. அப்சல்யூட் வீட்டோனா ஃபஸ்ட் டைம் அவர் வந்தாலும் ரிட்டர்ன் அனுப்பலாம். சரிங்களா? ரிட்டர்ன் அனுப்பி ரீகன்சிடர் பண்ணி சொல்லலாம். அது அப்சல்யூட் வீட்டோ. சரிங்களா? சஸ்பென்ஸ் வீட்டோனா ஆல்ரெடி சொன்ன ஆர்டினரி பில் வந்து ஒரு டைம் ரிட்டர்ன் பண்ணி திருப்பி அனுப்பலாம்னா கம்பல்சரியாக சைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்போ சஸ்பென்சிவ் வீட்டோ தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாக்கெட் வீட்டோ, வித்ஹோல்டு பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, அதான் பாக்கெட் வீட்டோ. சரி, 3 வீட்டோ தான் இந்தியன் பிரசிடென்ட். சரிங்களா? அப்சல்யூட், சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ 3 வீட்டோ தான் இந்தியன் பிரசிடென்ட் இருக்குது. குவாலிஃபை வீட்டோ ஒன்லி ஃபார் அமெரிக்கன் பிரசிடென்ட். சரிங்களா? சரி, அதுவே பிரசிடென்ட் வீட்டோ ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். இவ்வளோ நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணதை பிரசிடென்ட் வீட்டோ எப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு அப்சல்யூட் வீட்டோ இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் அசென்ட் பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், ரிசர்வ் த பில். சரிங்களா? இந்த ரிசர்வ் பில் என்னன்னா 3மே இப்போ இப்போ கவர்னர் தான் வந்து ஸ்டேட்டுக்கு ஹெட். ஒரு இந்தியன் இருக்கிற ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஹெட் இது. சரிங்களா? அவர் அசென்ட் பண்ணுவார், வித்ஹோல்ட் பண்ணுவார், ரிட்டர்ன் பண்ணுவார். சரிங்களா? ரிசர்வ் பில்னா அவர் ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட் அனுப்பலாம்னா அவர் ரீகன்சிடர் பண்ணி அனுப்பலாம் திருப்பினும். சரிங்களா? ரீகன்சிடர் திருப்பி அனுப்பலாம், அவர் கம்பல்சரி சைன் பண்ணுற அவசியம் இல்லை. இன் கேஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா கம்பல்சரி சைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? பைண்டிங், இங்கே பைண்டிங் இல்லை. சரிங்களா? அதனால் பிரசிடென்ட் வீட்டோ ஓவர் டிசிஷன் அப்சல்யூட் வீட்டோ எப்பயுமே. சரிங்களா?
ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். சரிங்களா, நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 1 to 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எம்போஸ் த பிரசிடென்ட் ப்ரோமோட் ஆர்டினன்ஸ் டியூரிங் ரெசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ரெசஸ் மீன்ஸ் பார்லிமெண்ட் வந்து 3 செஷன் இருக்கும். அந்த 3 செஷன் மற்ற டைம் இருக்குது ரெசஸ் பிட்வீன் த 2 செஷன். சரிங்களா, மான்சூன் செஷன் இருக்கும், இன்னொரு செஷனுக்கு டிஃப்ரெண்ட்டில் பிட்வீன் இருக்கிற டைம் தான் ரெசஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 செஷன் பிட்வீன் டைம். அந்தமாதிரி டைமில் வந்து ஒரு அவசரமாக ஒரு சட்டம் தேவைப்படுதுன்னா அந்த டைமில் வந்து பிரசிடென்ட்டே லா மேக் பண்ணலாம். சரிங்களா, அதான் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். சரிங்களா, the most important legislative power of the president. சரிங்களா, அந்த ஆர்டிகல் 1 to 3 இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 1 to 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒன்றில் ஆர்டிகல் 1 to 3 பிரசிடென்ட்னா கவர்னருக்கு 213 அப்படியே மாற்றி பாரு 213 கவர்னருக்கு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். சரிங்களா, பாருங்கள், ஈ கேன் ப்ரோமோட் ஆர்டினன்ஸ் ஒன்லி வென் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் நாட் இன் செஷன் ஆர் வென் எய்தர் ஆர் டூ ஆஃப் த ஹவுசஸ் பார்லிமெண்ட் நாட் இன் செஷன். எது ஒரு ஹவுஸ் பார்லிமெண்ட்டில் செஷன் இல்லைனாலும் ஒரு லா ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம். சரிங்களா, சில கேசஸ்லாம் இருக்கும் ஆர்டினன்ஸில், அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சரிங்களா, இஸ் ஆர்டினரி மேக்கிங் பவர் கோஎக்ஸிஸ்ட் வித் ரிகார்ட்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ் எக்ஸப்ட் டியூரேஷன். சரிங்களா, இப்போ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரும் ஒரு லா கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டடான்னு கேட்டால் அன்லிமிட்டட் இல்லை. சரிங்களா, ஒரு சில இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சரிங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்போல்லாம் ஆர்டினன்ஸ் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஆர்டினன்ஸ் வந்து பார்லிமெண்ட் என்னென்ன லா மேக் பண்ணலாம் அது கீழே வந்து ஆர்டினன்ஸ் மேக் பண்ண முடியும். மற்ற விஷயத்தில் அவர் ஆர்டினன்ஸ் மேக் பண்ண முடியாது. சரிங்களா, ஒரு ஆர்டினன்ஸ் மேக் பண்ணால் என்ன பார்லிமெண்ட் லா மேக் பண்ணால் என்ன பவர் இருக்கோ அதே ஈக்குவல் பவர் இருக்கும். சரிங்களா, அது பார்டனிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். சரிங்களா, மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். சரிங்களா, ஆர்டிகல் 72 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எம்போஸ் த பிரசிடென்ட் டு கிராண்ட் pardons to person who have been tried convicted of any offense in case of where offense பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் சென்டென்ஸ் இந்த அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் யூனியன் லா. ஒரு பார்லிமெண்ட் மேக் பண்ண லாக்கே ஒரு அஃபென்ஸ் மேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அஃபென்ஸ்க்கான பார்டனிங் பவர் யார் இருக்குன்னா பிரசிடென்ட் இருக்குது. சரிங்களா, அதுவே கோர்ட் மார்ஷியல். சரிங்களா, அடுத்து சென்டென்ஸ் ஆஃப் டெத் தூக்கு தண்டனை கைதிக்கு. இது 3க்கும் வரதான் பண்ண முடியும். சரிங்களா, இதே வந்து கவர்னர்னா ஸ்டேட் லா கேட்குற எல்லா அஃபென்ஸுக்கும் அவர் மேக் பண்ணலாம். டெத் சென்டென்ஸ் அவர் பண்ண முடியாது. மிலிட்ரி லாவுக்கும் அவர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் அவர் பண்ண முடியும். சரிங்களா, இந்த பார்டனிங் பவர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சரிங்களா, சரிங்களா, ஜுடிஷியரிலேருந்து ஒரு வெர்டிக்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்ட பவர் இருக்குன்னா பிரசிடென்ட் இருக்குது. பிரசிடென்ட் பண்ணது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, ஜுடிஷியரி கொஸ்டின் பண்ண முடியாது. சரிங்களா, அதில் ஒரு 5 டைப் ஆஃப் பார்டனிங் இருக்குது. சரிங்களா, இந்த பார்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பெக்ட், ரெப்ரோய். சரிங்களா, அது யூபிஎஸ்சி இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சி அந்த இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, பார்டன். சரிங்களா, அப்சல்யூட்டாக பண்ணுறது பார்டன். சரிங்களா, பார்டன் போத் சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷன். அவர் வந்து ஒரு கன்விக்ட் ஆனாலும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுது. சரிங்களா, அதான் பார்டன். கம்யூட்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டர் ஃபார்ம். இப்போ தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக ஒதுப்பாங்க, அதான் கம்யூட்டேஷன். இஸ் சப்ஸ்டியூட் ஒன் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் டு லைட்டர் ஃபார்ம். சரிங்களா, அதான் கம்யூட்டேஷன். ரெமிஷன்னா ரெடியூசிங் த பீரியட் வித்தவுட் சேஞ்சிங் இட் கேரக்டர். இப்போ ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை தான். சரிங்களா, இப்போ 18 இயர்ஸ் தண்டனை 18 இயர்ஸ் தண்டனை 4 இயர்ஸாக குறைப்பாங்க. தண்டனையோட கேரக்டர் குறைக்க மாட்டாங்க. சரிங்களா, ரெஸ்பெக்ட். சரிங்களா, ரெஸ்பெக்ட்னா லெஸ்ஸர் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. இருக்குன்னா சில வந்து சம் ஸ்பெஷல் ஃபேக்ட்காக சில வந்து சென்டென்ஸ் வந்து ஒரிஜினல் அவாய்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது எதுனா ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, ப்ரெக்னன்சி அந்த மாதிரி டைம்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, ரெஸ்பெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஸ்டே பண்ணி வைப்பாங்க எக்ஸிக்யூஷன் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ தூக்குதுனா ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாள் வைப்பாங்க. சரிங்களா, இது 5 பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா, கவர்னர் பார்த்தா இங்கே 72 வந்து ஆர்டிகல் 70 வந்து பிரசிடென்டோட பார்டனிங் பவர். ஆர்டிகல் 161 வந்து கான்ஸ்டியூஷன் கவர்னரோட பார்டனிங் பவர் ஆஃப் பிரச்சனை. ரெண்டு சில டிஃப்ரென்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான். சரிங்களா, கோர்ட் மார்ஷலுக்கு பிரசிடென்ட் கவர்னர் பண்ண முடியாது. கோர்ட் மார்ஷல் அவனை மிலிட்ரி கோர்ட்டோட கன்விக்ட் ஆன ஒரு பர்சனை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது கவர்னரால். சரிங்களா, அது டெத் சென்டென்ஸு கவர்னரால் கவர்னர் கேன்சல் பண்ண முடியாது. 2 விஷயம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, கவர்னருக்கும் பிரசிடென்ட் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அது கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். சரிங்களா, ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். சரிங்களா, ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர். அதேமாதிரி ஒரு வந்து பிரசிடென்ட் ஹஸ் பின் மேட் ஒன்லி நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார்ட்டு இருக்குன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் ஹெட் பை பிரைம் மினிஸ்டர் ரியல் பவர் இருக்கும். சரிங்களா, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஒரு வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், இப்போ ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னா பிரைம் மினிஸ்டர். ஒரு வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், இப்போ ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர். சரி, அந்த டெஃபினிஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, சரிங்களா, அந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 52 ஆரம்பிக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா
72 pardoning power of the president important அப்படிங்களா? Very important. Okay, thank you.